வணக்கம் மகளே. இந்த ஓப்போ பார்த்தீங்கன்னா, புது ஃபோன் பார்த்துட்டு இறங்க போகுது. அதாவது இப்போ ரீசெண்டா தான் பார்த்தீங்கன்னா, ஓப்போ K14 எக்ஸ், K14 பார்த்தீங்கன்னா வந்துச்சு. அப்புறமா போன வருஷம் பார்த்தீங்கன்னா, K13 எக்ஸ்லாம் பார்த்துட்டு வந்த பிறகு K13 டர்போ அப்படின்ற மாதிரி இது ஒரு ஃபோன் இறக்குனாங்க. அதே மாதிரி இந்த வாட்டியும் பார்த்தோன்னா, ஓப்போ K14 டர்போ சீரிஸ் பார்த்தீங்கன்னா இறக்கிறதுக்கு ரெடியாக பார்த்துட்டு இருக்காங்க. இதோட ஸ்பெக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா 6.59 இன்ச்சு பார்த்தீங்கன்னா அம்பு டிஸ்பிளே பார்த்தோன்னா டர்போவில் பார்த்து தான் இருக்கும். டர்போ ப்ரோவில் பார்த்தீங்கன்னா 6.78 அம்பு டிஸ்பிளே பார்த்து தான் இருக்கும். அப்புறமா இல்லை முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த இதுதான் என்ன தெரியுமா, ஒரு 165 ஹார்ட்ஸ் பற்றின ஒரு ஃபெசிலிட்டி கொடுத்துறாங்க. போன வாட்டியில் பார்த்தீங்கன்னா 509 அல்ட்ரா பற்றி சொல்லியிருப்போம். 144 ஹார்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட் அப்படின்னு. அதையும் பார்த்தீங்கன்னா அநியாயத்து ஸ்மூத்தாக இருக்கும். இது பார்த்தோன்னா என்ன மாதிரி வெளிக்கிட்டு போயிடலாம். ஆனால் எப்படி இருக்கும் பார்த்தா தெரில. ஓகேவா. அடுத்து டர்போக்கு ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா டைமென்சிட்டி 8500. டர்போ ப்ரோக்கு பார்த்தீங்கன்னா டைமென்சிட்டி 9500S. நல்ல ப்ராசஸர் தான். பட் 9500 கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். எஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க. சரி இருக்கட்டும், ஓரளவுக்கு நல்ல ப்ராசஸர் தான். அப்புறமா மெட்டல் ஃப்ரேமில் பார்த்து தான் கொடுத்துறாங்க. ஒரு முக்கியமான விஷயம், ஆக்டிவ் கூலிங் ஃபேன் பார்த்து தான் இருக்குது. கூலிங் ஃபேன் பார்த்தீங்கன்னா K13 டர்போ சீரிஸ்லேயும் பார்த்து வந்துருச்சு. இந்த வாட்டியும் பார்த்தீங்கன்னா K14 டர்போ சீரிஸில் பார்த்தீங்கன்னா வருது. அதே மாதிரி 50 MB பார்த்தீங்கன்னா மெயின் கேமரா பார்த்து தான் இருக்க போகுது. ஸோ இந்த ஃபோட்டோ பற்றி எப்படி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்தியாவில் பார்த்தோன்னா லான்ச் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் லான்ச் ஆச்சுன்னா எப்படி என்ன இருக்கும், இந்த 165 ஹெர்ட்ஸ்லாம் பார்த்தா கரெக்டாக இருக்குமா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேபி 165 ஹெர்ட்ஸ் பார்த்தா வராதுன்னு நினைக்கிறேன். உங்கள் விருப்பத்தை படி சொல்லுங்கள்.